Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.1 பார்க்க போறோம். Find the following integrals. இதுல 8th sum. Integral ax squared plus bx plus c dx. Okay, first step என்ன பண்ணனும்? Let I which is equal to integral ax squared plus bx plus c dx னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன்ல அதாவது இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், 3 டேர்மாக இருக்கு இல்லையா? இந்த 3 டேர்முக்கும் இன்டெக்ரலும் சொந்தம், டிஎக்ஸும் சொந்தம். சரியா? ஸோ பிரித்து எழுதிக்கலாம். இன்டெக்ரல் இங்கே பாருங்க, ஏன்றது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிப்ளேயில் இருக்குது. இப்படியும் சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ இப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எடுத்து வெளியில் எழுதிக்கோங்க. சரியா? இன்டெக்ரலுக்கு வெளியில் எழுதிக்கோங்க. தென் என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் எழுதுகிறோம். இந்த டிஎக்ஸ் இதுக்கு சொந்தம். சரியா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் இந்த பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லைனா பி அப்படின்ற கான்ஸ்டன்ட்டு எக்ஸோட மல்டிப்ளேயில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை எடுத்து வெளியில் எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? ப்ளஸ் சின்றது கான்ஸ்டன்ட் தான் இல்லையா, அப்படியே வெளியிலே வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் டிஎக்ஸ். ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட்டுக்கும் என்னது இன்டெக்ரல் டிஎக்ஸ் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ பாருங்க, இது எக்ஸ் பவர் என் ஃபார்ம், அதாவது இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஃபார்ம் இது. ஓகேவா? இது இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ், இதுவும் என்னதான் இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா? இது இன்டெக்ரல் டிஎக்ஸ். ஸோ இப்போ இதுக்கெலாம் தனித்தனி ஃபார்முலா இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா தான், இதுக்கு தனி ஃபார்முலா. சரியா? சொல்லுங்க. we know that x power n integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. கரெக்டா? அதே மாதிரி integral dx which is equal to x plus c. ஓகே, இப்போ சொல்லுங்க. I which is equal to ஏவை அப்படியே வச்சுக்கோம், இதை மட்டும் தான் என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். சரியா? இப்போ என்ன வரும், எக்ஸ் பவர் என்னுக்கு பதிலாக 2 இருக்குது, அப்போ 2 + 1 by 2 + 1 வரும். சரியா? இந்த ஃபார்மில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறோம். சரியா? இங்கே பவரில் என்ன இருக்குதா அர்த்தம், 1 இருக்குதா அர்த்தம் இல்லையா? அப்போது என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் 1 + 1 by 1 + 1 எழுதிருக்கும். சரியா? கடைசியாக ப்ளஸ் சி இன்டூ இன்டெக்ரல் டிஎக்ஸ், இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சி. சரியா? ப்ளஸ் சி எழுதிக்கோங்க. இதை இன்டகிரேட் பண்ணும் பொழுது இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் C1 கிடைக்கும். இதை இன்டகிரேட் பண்ணும் பொழுதும் என்ன கிடைக்கும், C2 கிடைக்கும். இதை இன்டகிரேட் பண்ணும்போது C3 கிடைக்கும். சரியா? கடைசியாக C1 + C2 + C3 எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இங்கே Cன்னு எழுதுறோம். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரியா? இப்போ சொல்லுங்க, which is equal to a into x³ by 3ன்னு வந்துடும். கரெக்டாக? 2 + 1 3 ப்ளஸ் b into x² by 2 ப்ளஸ் cx ப்ளஸ் c. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய I. therefore I which is equal to a, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a/3 தனியாக கூட வச்சுக்கலாம், ஏன்னா இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? ஸோ a/3 x³ ப்ளஸ் b/2 x² ப்ளஸ் cx ப்ளஸ் c. ஓகேவா? I which is equal to a/3 x³ ப்ளஸ் b/2 x² ப்ளஸ் cx ப்ளஸ் c. புரியுதா இந்த சம்மு? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?